இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த தளபதி டே அப்படின்ற மாதிரி கோட் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்த்தோம் அப்படின்னா தளபதி வெறியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயினுடைய சினிமா கேரியருடைய கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்பில் விஜய் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய அடுத்த படம் தான் பார்த்தோம் அப்படின்னா இறுதி படம். அதை நடிச்சு முடிச்சுட்டு நான் வந்துட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டாகவே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்கிறதுனால எப்பயுமே விஜயனுடைய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, தளபதி தலைவர் விஜய் இப்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய திரைப்படங்கள் வந்து திரைக்கு வருது அப்படின்னாலே சாதாரண நாளாக இருந்தாலும் அன்னைக்கு தீபாவளி மாதிரி தான் இருக்கும். அதுவும் தீபாவளி அன்னைக்கெலாம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது தவிர்க்க முடியாத நாளாகவே மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதியான நாளைக்கு த கோட் அப்படின்ற திரைப்படம் திரைக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். இதில் எக்கச்சக்கமான கேமியோஸ் இருக்குது. விஜயகாந்த் இருக்காரு, டோனி டைலாக் இருக்குது, அதை தாண்டி மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்குது, ப்ளூப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டே பை டே ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயின் பக்கமாக திரும்பி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தளபதியினுடைய கேரியரில், அதுவும் சினிமா கேரியரில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எண்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ், தளபதிக்கு நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எந்த ஹீரோயினுமே மறுக்க மாட்டாங்க. சம்பளம் எவ்வளோன்னு கூட கேட்காம பார்த்தோன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான முன்னணி ஹீரோயின்ஸ் இருக்கும்போது ஏன் திடுதிப்புல மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி யார் இந்த மீனாட்சி சௌத்ரி, எந்த படத்துலையும் பெருசாக பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த மீனாட்சி சௌத்ரி அப்படின்றதா இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பான பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மீனாட்சி சௌத்ரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல ஒரே ஒரு படம் பண்ணிட்டு 2வது படத்திலேயே தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட வந்துட்டு ஜோடி சேர்றதுனால அடுத்த நயன்தாரா அப்படின்னு சொல்லியும் பேசுறாங்க. ஏன்னா நயன்தாரா ஹீரோயினா தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆனப்ப பார்த்தோம்னா ஐயா அப்படின்ற ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் சரத்குமாருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய 2வது படத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஹீரோயினாக கமிட் ஆனாங்க. யாரும் அந்த பொண்ணு வந்த 2வது படத்துலேயே சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கூட தன்னுடைய 2வது படத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா கமிட் ஆகி எல்லாரையுமே தன்னை பற்றி பேச வச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டேலண்டான ஒரு பொண்ணாக தான் மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹரியானாவில் பிறந்த மீனாட்சி சௌத்ரிக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு பேட்மிண்டன் இருக்கு இல்லையா, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் இதில் தான் வந்துட்டு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கு. டே பை டே அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் டேஸ்லாம் போகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்டல் சர்ஜரி அதுக்காக வந்துட்டு படிக்கிறாங்க. இளங்கலையெல்லாம் வந்துட்டு படித்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா 2018 ஃபெமினா மிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பட்டமும் வின் பண்றாங்க. அது வந்துட்டு ஒரு அழகி போட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுல வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மாடலிங் துறை பத்தின ஒரு விரிவான பார்வை அப்படின்றது இருக்கு. மாடலிங்ல இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங் துறை மேல ஆர்வம் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி மாடலிங் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியஸ்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அந்த சீரியஸில் நடித்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டோலிவுட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தெலுங்கு திரையுலகம், அங்கேருந்து மீனாட்சி சௌத்ரிக்கு ஒரு வாய்ப்பு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2021 இச்சடா வாகமுலு நிருபராடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ புதுமுக ஹீரோயினாக வந்தவங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரவி தேஜா கூட கில்லாடி அப்படின்ற படம் கிடைக்குது. இதுக்கடுத்து அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாய்ப்பாக நானி தயாரித்த ஹிட் த செகண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இப்படி தனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு துருதுருப்பான நடிகையாகவும் தன்னுடைய டேலண்ட் அப்படின்றத வந்துட்டு டே பை டே அவங்க காட்டினதுனால தெலுங்கு திரையுலகத்தில் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அல வைகுந்த புறமேலா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கிடைக்குது. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பார்த்தோம்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினாக வந்துட்டு மீனாட்சி சௌத்ரி மாறுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா தெலுங்கு திரையுலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நம்ம மகேஷ் பாபு இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்துட்டு ஒரு படம் பண்றாங்க குண்டூர் காரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மூல முடுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசக்கூடிய ஒரு படமா அது மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வெங்கி அட்லூரி இயக்கி இருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் துல்கர் சல்மான் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஹீரோயினாவும் மீனாட்சி சௌத்ரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான படங்கள் டோலிவுட்ல அவங்களுக்கு வரிசை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து வந்துட்டு பாலாஜி குமார், டைரக்டர் பாலாஜி குமார் கொலை படத்துக்காக வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்றாங்க. அவங்களும் விஜய் ஆண்டனி ஜோடியா வந்துட்டு நடிக்கிறாங்க.
அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள சுற்றி தான் கதையை நகர்ற மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ஸோட நடித்து எக்கச்சக்கமான ஹிட் படம் கொடுத்த நம்ம மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் விபி வந்துட்டு புக் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் திரையுலகத்தில் அதாவது கோலிவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக கோட் திரைப்படம் அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். தமிழில் அதுவும் குறிப்பாக கோலிவுட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மார்க்கெட் இதுக்கப்புறமா எகுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழக இளைஞருடைய கண்ணியாவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய யங் ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றத மீனாட்சி சௌத்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் புதுமுக கதாநாயகியாக வந்துட்டு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் கூட சிவகார்த்திகேயனோட இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு இன்னைக்கு முன்னணி கதாநாயகியாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு தளபதி கூட நடிக்கிறதுனால அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு மீனாட்சி சௌத்ரி தவிர்க்க முடியாத ஹீரோயினா வலம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா காலையில் 9 மணி சிறப்பு காட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி அப்படின்றது கொடுத்திருக்கிறதுனால ஒரு பக்கத்துல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இப்ப இருந்தே கொண்டாட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு ஆர்டர் ரசிகர்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, திரைப்பட பயணம் அப்படின்றது வேற, அரசியல் அப்படின்றது வேற. தளபதி விஜய் இன்னும் வந்துட்டு முழுக்க அரசியல் பயணம் அப்படின்றதுக்கு உள்ள வர கிடையாது. அதனால இதை திரைப்படமா மட்டும் கொண்டாடுங்க. விஜய் ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை நீல கொடியோட மட்டும் கொண்டாடுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னமா இருந்தாலும் சரி, கொடி பாடலா இருந்தாலும் சரி, இல்லை கொடியா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி போட்டு எந்த விதமான ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர்ஸ் அப்படின்றத அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ரசிகர்கள் ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஒரு தலைமை மன்றம் இருக்கு இல்லையா, அங்கேருந்தே இப்படி ஒரு உத்தரவு வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்மார்ட் மூவாகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிறப்பு காட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அனுமதி தரல அப்படின்னா அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் இருக்கு இல்லையா, அரசியலாக வந்து மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்துக்கான விஷயங்களாக அது தொடர்ந்து பேசப்படும் அப்படின்றதுனால 9 மணிக்கான சிறப்பு காட்சி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கல்பாத்திய கோரம் இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பில் வந்து நன்றி அப்படின்ற தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெங்கட் பிரபு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தாலும் கூட லாஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ளூப்பர் சுற்றி இருக்கும். அதில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பார்க்கவும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எகிர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில தீவிரமான தளபதி ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்களால் 9 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 மணிக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தேட்டர் இருக்கு இல்லையா, தேட்டரில் எல்லா டிக்கெட்டும் சோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம போயிட்டு தேட்டரில் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட அடுத்த 2-3 நாளைக்கு நம்மளால டிக்கெட் வாங்க முடியாது அப்படின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன், டோனி இருப்பாரா, இல்லை மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருக்க போதா, தலையே உள்ள வரப்போறாரா, இல்லை டைலாக் வரப்போதா, பாட்டு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடக்க முடியாத ஹைப்பு, அதை தாண்டி எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஒவ்வொரு ரசிகருமே நாளைக்கு கோட் பார்க்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீனேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் அப்படின்றதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால படத்தினுடைய அவுட்புட் அப்படின்றது நல்லா வரணும். டைரக்டர் வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜாலியான படங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட மங்காத்தா மாதிரியான திரைப்படங்கள்ல தான் யாரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ அவருடைய சக்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த கோட்லையுமே தொடரணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.